ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் அவர் சேனல். பிஎஸ்சி அக்ரியில் பார்த்தீங்கன்னா டாப் காலேஜஸ் அப்புறம் பார்த்தீங்கன்னா டாப் யூனிவர்சிட்டிஸ் தான் பார்க்க போகிறோம். இதில் பார்த்தீங்கன்னா இப்போ அதிகமாக ஸ்டூடெண்ட்ஸ் எடுக்கிற கோர்ஸ்னு பார்த்தீங்கன்னா மெடிக்கல் கோர்ஸ் எடுப்பாங்க, அடுத்தது பார்த்தீங்கன்னா வெட்டினரி கோர்ஸ் எடுப்பாங்க, இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அக்ரி கோர்ஸ் தான் எடுப்பாங்க. ஏன்னா இதில் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி பார்த்தீங்கன்னா ரொம்பவே அதிகமாக இருக்கு. பிஎஸ்சி அக்ரி முடிச்சதுக்கு அப்புறம் நீங்கள் கவர்மெண்ட் ஜாப்புக்கு போகணும் அப்படின்னா கவர்மெண்ட் ஜாப்புக்கு பார்த்தீங்கன்னா எக்ஸாம் எழுதுற மாதிரி இருக்கும். அந்த எக்ஸாம் என்னென்னு பார்த்தீங்கன்னா யூபிஎஸ்சி எக்ஸாம் எழுதுற மாதிரி இருக்கும், ஐபிபிஎஸ் எக்ஸாம் எழுதுற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நபார்டு எக்ஸாம், என்எஸ்சி எக்ஸாம், இந்த மாதிரி எக்ஸாம்லாம் நீங்கள் கிளியர் பண்ணிட்டு நீங்கள் டேரக்டாகவே கவர்மெண்ட் ஜாப்புக்கு நீங்க போகலாம். பிஎஸ்சி அக்ரி பாத்தீங்கன்னா ஒரு ப்ரொஃபஷனல் கோர்ஸ். இந்த கோர்ஸ் பாத்தீங்கன்னா டியூரேஷன் பாத்தீங்கன்னா 4 இயர்ஸ் கோர்ஸா இருக்கு, 8 செமஸ்டர் உடைய கோர்ஸா இருக்கு. இந்த கோர்ஸ்ல பாத்தீங்கன்னா 13 டிஃபரெண்ட் கோர்சஸ் இருக்கு. இதுல அலைட் கோர்ஸோட சேர்த்து மொத்தம் பாத்தீங்கன்னா 14 கோர்சஸ் இருக்கு. இதுல எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா பிஎஸ்சி அக்ரி, பிஎஸ்சி ஹார்டிகல்ச்சர், பிடெக் அக்ரி இன்ஜினியரிங், பிடெக் ஃபுட் டெக்னாலஜி, செரிகல்ச்சர், இந்த மாதிரியான 14 டிஃபரன்ஸ் கோர்ஸ் இதுல இருக்குங்க. இந்த பிஎஸ்சி அக்ரிக்கு பாத்தீங்கன்னா காம்படிஷனும் ரொம்ப அதிகமாகவே இருக்கும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பிஎஸ்சி அக்ரி பாத்தீங்கன்னா எங்க படிச்சா நல்லா இருக்கும், எங்க படிச்ச வேலைவாய்ப்பு அதிகமா இருக்கும், அத மாதிரியான ஃபுல் ரிவ்யூவும் இதிலேயே பார்க்கலாம். இதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு தமிழ்நாடு அக்ரி யூனிவர்சிட்டி, அண்ணாமலை யூனிவர்சிட்டி, இந்த 2 யூனிவர்சிட்டி மட்டும் தான் உங்களுக்கு கவர்மெண்ட் யூனிவர்சிட்டியா இருக்கு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா டீம்டு யூனிவர்சிட்டி இருக்கு. டீம்டு யூனிவர்சிட்டி எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா எஸ்ஆர்எம், காருண்யா, அமிர்தா, பாரத், கலசிலிங்கம், வேல்ஸ், விஐடி, இந்த மாதிரியான டாப் யூனிவர்சிட்டியில பாத்தீங்கன்னா பிஎஸ்சி அக்ரி ஆஃபர் பண்ணிட்டு இருக்காங்க. இதுல பாத்தீங்கன்னா நீங்க வந்து அதிக கட் ஆஃப் வச்சிருந்தீங்கன்னா நீங்க கவர்மெண்ட் காலேஜ்ல உங்களுக்கு வந்து சீட் அலாட் ஆயிரும். அப்படியா நீங்க கட் ஆஃப் கம்மியா இருக்குன்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு பிரைவேட் காலேஜ்ல மட்டும் தான் சீட் இருக்கும். அதுல நீங்க பாத்தீங்கன்னா மேனேஜ்மெண்ட் மூலம் நீங்க சீட்டை கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த டிஎன்ஏயூல எத்தனை கவர்மெண்ட் காலேஜஸ் இருக்கு, எத்தனை பிரைவேட் காலேஜஸ் இருக்கு, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா எவ்வளவு சீட்ஸ் வேகன்சி இருக்குங்கறத இந்த வீடியோல பார்க்கலாம். இந்த டிஎன்ஏயூல பாத்தீங்கன்னா மொத்தம் 14 கவர்மெண்ட் காலேஜஸ் இருக்கு, 28 அஃபிலியேட் காலேஜஸ் இருக்கு. கவர்மெண்ட் காலேஜோட மெயின் கேம்பஸ் எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா கோயம்புத்தூர், திருச்சி, புதுக்கோட்டை, தஞ்சாவூர், மதுரை, இந்த மாதிரியான 14 கவர்மெண்ட் டிஃபரெண்ட் காலேஜஸ் வந்தீங்கன்னா உங்களுக்கு இருக்கு. டோட்டலா பாத்தீங்கன்னா கவுன்சிலிங்ல மேனேஜ்மெண்ட்ல டோட்டலா எவ்வளவு சீட் உங்களுக்கு ஒதுக்குவாங்க பாத்தீங்கன்னா 5000 சீட்ஸ் வந்து உங்களுக்கு ஒதுக்குவாங்க. இதுல நீங்க கவுன்சிலிங் மூலம் வரீங்க அப்படின்னா உங்களுக்கு எவ்வளவு சீட் ஒதுக்குவாங்கன்னு பாத்தீங்கன்னா 3424 சீட்ஸ் வந்து உங்களுக்கு ஒதுக்குவாங்க. அதுவே நீங்க பிரைவேட் காலேஜ்ல எவ்வளவு சீட்ஸ் ஒதுக்குறாங்கன்னு பாத்தீங்கன்னா 2806 சீட் வந்து உங்களுக்கு வந்து பிரைவேட் காலேஜ்ல ஒதுக்குவாங்க. இதுல பாத்தீங்கன்னா நீங்க கவுன்சிலிங் மூலமாகவும் ஃபில் ஆகும், மேனேஜ்மெண்ட் மூலமாகவும் ஃபில் ஆகும். இதுல கவுன்சிலிங் மூலம் உங்களுக்கு எவ்வளவு பர்சன்டேஜ் வந்து பாத்தீங்கன்னா ஃபில் ஆகும்னு பாத்தீங்கன்னா 65% வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு கவுன்சிலிங் மூலமே ஃபில் ஆயிரும். மீதி 35% பாத்தீங்கன்னா உங்களுக்கு மேனேஜ்மெண்ட் சீட் வந்து ஃபில் ஆகும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்க. உங்களுக்கு பிரைவேட் காலேஜ்ல அட்மிஷன் வேணும்னா கீழே ஸ்கிரீன்ல நம்பர் இருக்கும், அந்த நம்பருக்கு கால் பண்ணி நீங்க அட்மிஷன் கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.